எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து நம்ம சேனல் வந்து Redmi Note 7 வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம். நீங்க யாரும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல கார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 7 Pro வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 7 Pro அன்பாக்சிங் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா Redmi Note 7 Pro பத்தி ஃபுல் அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம Redmi Note 7 Pro மொபைல் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாக்ஸுக்கு பேக் சைடில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் பற்றி. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொபைல் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மொபைல் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் வேரியன்ட். மொபைல் பார்க்க ரொம்பவே லுக்காக ஷைனிங்காக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ் பின்னாடியும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனில் இருக்குது. பிளாக் கலர்னால ஃபுல் பிளாக்னால பார்க்க ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் கவர் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ், மொபைலுக்கு போகிறதுக்காக ஒரு சேஃப்டிக்கு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் கைடும் இந்த வாரண்டி கார்டு அதெல்லாம் வந்து பாக்ஸில் எப்போ போல கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் இன்னும் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு USB அடாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து குவிக் சார்ஜ் சப்போர்ட் வந்து இருக்குது, 4 சப்போர்ட் இருக்கு. பட் வந்து சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து குவிக் சார்ஜர் வந்து கொடுக்கல. நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பாக்ஸில் இருக்கிற ஐட்டம் இவ்வளோ தான். மொபைல், USB அடாப்டர், USB கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ், இந்த யூசர் கைடும் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலோட லுக் பார்க்கலாம். மொபைலோட லுக் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஏன்னா முன்னாடியும் கிளாஸ் பின்னாடியும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வித் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனில் இருக்குது. பார்க்க அந்த பின்னாடி கிளாஸ் இருக்கனால ரொம்பவே ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டியூவல் கேமரா வித் ஃப்ளாஷோட இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல்லையும், செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் நாச் டிஸ்பிளே ஃபுல் HD 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மொபைல் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் எதுவுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைக், அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட், டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் சொல்லிட்டேன். அது பார்த்தீங்கன்னா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா, பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் டாட் நாச் டிஸ்பிளேயோட வருது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வித் டாட் நாச் டிஸ்பிளேவோட வருது. டிஸ்பிளே பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையுமே இல்லை. மொபைல் பார்க்கவும் நல்லாயிருக்கு. டிஸ்பிளேல வீடியோஸ் மற்றும் ஏதாவது இமேஜஸ் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டாக்கில் வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் கொண்ட ஒரு மொபைல் தான் நம்ம கையில் இருக்குது. பிளாக் கலர் வேரியன்ட் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா 4GB RAM அப்படிங்கிறப்பனால சிஸ்டம் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து லோடிங்லேயே வச்சுக்குது. ரீசெண்ட் ஆப்ஸ்லேயே நிறைய ஆப்ஸ் வந்து வச்சுக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். அப்டேட்ஸ் ஆகட்டும், இல்லை லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாவது ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 9 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து Snapdragon 675 சிப்செட் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் GPU பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து Adreno 612. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா PUBG கேமும் நம்ம விளையாடலாம். நீங்களே பாருங்கள் அதோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Snapdragon 675 ப்ராசஸருக்கு கேம்ங்கிறப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் GPU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 612 கொடுத்துருக்கனால இன்னும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 5 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஷேக்கிங் இருக்குது. அது அடுத்த அப்டேட்டில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொபைல் பார்க்க இன்னும் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. அதுக்கு ரொம்பவே எப்போ போல எல்லா மொபைல் மாதிரி Xiaomi தரப்பு டீசெண்டாக ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கேமிங் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பண்ணலாம். Redmi Note 7 Proல நான் வந்து PUBG கேம் வந்து ப்ளே பண்ணுறேன்.
நீங்களே பாருங்கள் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து Snapdragon 675 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் அதாவது GPU பார்த்தீங்கன்னா வந்து Adreno 612 கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 509 இல்லைனா 512 தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே Adreno வந்து 612 கொடுத்துருக்கனால ரொம்பவே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே செமையாக தான் இருக்குது. ஸோ PUBG நீங்களே பாருங்கள் எப்படி விளையாட ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா PUBG கிராஃபிக்ஸ் எதில் ப்ரோ எதில் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸ் இந்த மொபைலில் வைக்க முடியும்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா PUBG கிராஃபிக்ஸ் வந்து ஹெச்டிலையும் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா ஹைடு வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கேம். ஏன்னா Adreno வந்து 612 கொடுத்துருக்கனால விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட் தான் இருக்குது. பட் நான் வந்து நல்ல கேம் விளையாடணும், நல்ல கிராஃபிக்ஸ்லேயும் இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாகவும் ப்ளே ஆகணும், அப்படி ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த மொபைல் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேமில். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கேமிங்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மொபைல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கேமிங்க்கு வாங்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மொபைல் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல் கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு தான் போகும். ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மொபைல்ஸ் பற்றி நிறைய அன்பாக்சிங், கம்பேரிசன், கேமிங் ரிவ்யூ வேணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro வந்து ஃபுல் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ, கேமிங் டெஸ்ட் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இனிமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.